ஆமாக்கா. இப்பதாண்டி எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. என் மக என்கிட்ட வந்து சேர்ந்துட்டா. இனிமே எனக்கு எந்த கவலையும் இல்ல. மா, இனி நம்மள யாரும் பிரிக்க முடியாதுமா. நாம ஒன்னாதான் இருப்போம். மா, அப்பாவும் தங்கச்சியும் நல்லா இருக்காங்கல்லம்மா? எங்க நல்லா இருந்தாங்க. இவ்வளவு நாளா உன்னை நினைச்சு நினைச்சு ரொம்ப கவலையில தான் இருந்தாங்க. இப்பதான் நீ முழுசா திரும்பி வந்துட்டல. இனிமே ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. மா, நான் இங்க இல்லாததை நினைச்சு நீங்க கஷ்டப்பட்டீங்களாமா? நீ பட்ட கஷ்டத்தை விடவா நாங்க பட்டிருக்க போறோம்? முன்ன பின்ன அறிமுகம் இல்லாத ஊர்ல ஒரு பொண்ணா நீ எப்படிதான் சமாளிச்சுட்டு இருந்தியோ, நீ எப்படி போனியோ அப்படியே திரும்பி வந்திருக்க. அத நினைச்சு எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்குமா. இதுக்கு அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். ஆமா, எதுக்கு உனக்கு ஞாபகம் வந்த விஷயத்த எங்க கிட்ட கூட சொல்லாம மறைச்ச? மா, உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னா எதுவும் இல்லம்மா. நீங்க பக்கத்துல இருந்தும் உங்ககிட்ட சொல்ல முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சுமா. சாரிம்மா. சிவன் கோயில்ல விக்ரம பாக்குற வரைக்கும் என்னோட கடந்த வாழ்க்கை எதுவுமே எனக்கு ஞாபகமே இல்லம்மா. எப்ப நான் அவரை கோயில்ல பார்த்தேனோ அந்த நொடிதாம்மா எனக்கு எல்லாமே மாறிடுச்சு. அத எப்படி சொல்றதுன்னே எனக்கு தெரியலம்மா. விக்ரமோட கண்ணை பார்த்த உடனே எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சுமா. அதுதான் நீ காதல். நீங்க விக்ரம் மேல வச்சிருக்கிற அன்பும் காதலும், விக்ரம் உங்க மேல வச்சிருக்கிற அன்பும் காதலும் தான் உங்களுக்கு மறந்த நினைவுகள்லாம் இப்படி திரும்ப வர்றதுக்கு காரணமா இருந்திருக்கு. அது ஏதோ உண்மைதான் விஜய். திருச்சியில இருக்கும்போது நான் எப்பெல்லாம் விக்ரம பாக்குறேனோ அப்பெல்லாம் எனக்குள்ள ஒரு மாதிரி மின்னல் மாதிரி ஒரு உணர்வு. நானும் அவரும் ரொம்ப நாளா பழகுன மாதிரி ஒரு ஃபீல் வந்து போயிட்டு இருக்கோம். ஆமாமா, அதத்தான் நான் உங்க பக்கத்துல இருந்து பார்த்தனே. உங்க தலையில அடிபட்டு பழசெல்லாம் மறந்துருந்தாலும் அந்த காதல் மட்டும் அப்படியே மறக்காம இருந்திருக்கு. அதை நினைச்சாதான் மேடம் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அதனாலதான் இந்த உலகத்திலேயே பவர்ஃபுல்லானது காதல்னு சொல்றாங்க. எப்படியோப்பா, இத்தனை நாளா நம்ம குடும்பத்துக்கு பிரச்சனையும் கஷ்டத்தையும் கொடுத்த கடவுள் இப்பதான் நமக்கு கருணை பார்வையை காட்ட ஆரம்பிச்சிருக்காரு. இனிமே நமக்கு எல்லாமே நல்ல காலம்தான். அத்தை, அம்மா திருந்தாத வரைக்கும் நமக்கு நல்ல காலம் அவ்வளவு சீக்கிரம்லாம் வராது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அம்மா அன்னிக்கிட்ட சவால் விட்டு பேசினதெல்லாம் நீங்க பார்த்துட்டு தானே இருந்தீங்க. ஆமாமா, அவங்க பேசுறதெல்லாம் வச்சு பார்த்தா அவ்வளோ சீக்கிரத்துல விக்ரம் சாரையும் மகா மேடத்தையும் ஒன்னு சேர விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அக்கா, அவ சத்தியமா சாவித்திரி இல்லக்கா, நடிகை திலக சாவித்திரிக்கா. என்னமான்னு அடிச்சு நம்ம எல்லாரையும் ஏமாத்திருக்கிறா. அவளுக்கு ஞாபகம் வந்து இவ்வளவு நேரம் ஆச்சே, அதை நம்மளால கண்டுபிடிக்க முடிஞ்சுதா? இல்ல அவ நடவடிக்கையில தான் நமக்கு சந்தேகம் வந்துச்சா? அப்படியே அந்த திருச்சி காவேரியவே மாறிட்டாளக்கா. நான் இப்படி சொல்றேன்னு டென்ஷன் ஆகாத. மகாவுக்கு பழசெல்லாம் சுத்தமா மறந்து போச்சு. விக்ரம் தான் தான் புருஷங்கிறது கூட அவளுக்கு தெரியல. அதனால விக்ரமோட சொத்தையில ஈஸியா நம்ம கை கொண்டு வந்தலாம் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா நம்ம நேரம் மகாவுக்கு எல்லாமே திரும்ப ஞாபகம் வந்துருச்சேக்கா. இந்த பரமபதத்துல பாம்பு தீண்டும்ல, அந்த மாதிரி மேல போன நம்ம கொத்தி பழையபடி கீழே வந்துட்டோமாக்கா. இதுக்கு மேல விக்ரம் சொத்து நமக்கு வரும் நீ நம்புற? எனக்கு அந்த நம்பிக்கையே இல்லக்கா. மகா கிட்ட தோத்து சபதத்துல இருந்து வெளியே போறதை விட சரண்டர் ஆகி இதே வீட்டுல இருக்கிறதாக்கா புத்திசாலித்தனம். இல்ல நான் மகாக்கு எதிரா சரிக்கு சமமா போட்டி போட்டு தீருவேன்னு நினைச்சீன்னா அவகிட்ட தோத்து போய் நடு ரோட்ல அம்பா தாயேன்னு பிச்சை தான் எடுக்கணும்.
வருமானத்தை விட்டு பிச்சை எடுக்க போக முடியாது. அதுக்கு மறுபடியும் நான் ஜெயிலுக்கே போயிருவேன். அங்க போனா மணி அடிச்சு மரியாதையா சோறு கொடுப்பாங்க. அப்பா! அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே விக்கி. எனக்கு நினைவு திரும்பினப்போ விக்ரம் பார்த்து எந்த அளவுக்கு சந்தோஷம் வந்துச்சோ அதே அளவுக்கு நந்தினிய நினைச்சு கோவமும் வந்துச்சு. அவங்க என்னையும் விக்ரமையும் பிரிக்கிறதுக்கு பல விஷயங்கள் பண்ணிருக்காங்க. அது என்னன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அதோட தொடர்ச்சியா தான் இப்போ யாரோ ஒருத்திய கூட்டிட்டு வந்து இவதான் மகான்னு சொல்லி விக்ரம்க்கு கல்யாணம் பண்ணி வைக்க நினைக்கிறாங்க. மகா, அதெல்லாம் நடக்காது. ஏன் அத்தை அப்படி சொல்றீங்க? விக்ரம்க்கு இருக்கிற பிரச்சனையை நல்லா புரிஞ்சுக்கிட்டு தானே அவங்க இந்த மாதிரிலாம் காய் நகர்த்திட்டு இருக்காங்க. மாப்ள, அதெல்லாம் அப்போ. இப்ப என் மகா பழைய மகாவை திரும்பி வந்திருக்கா. இனிமே அவங்க ஜம்பம் எல்லாம் என் மகா கிட்ட பலிக்காது. அத்தை, நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். அம்மாவோட ஜம்போலாம் அன்னிக்கிட்டலாம் பலிக்காது. ஆனா விக்ரம் இப்பவும் அம்மா கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டேன்றானே. அம்மா பேச்ச கேட்டு அந்த கிருபா கழுத்துல தாலி கட்டிட்டானா என்ன பண்றது? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல மாப்ள. அவங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் என் பொண்ணு சாவித்திரி தான் இந்த சபதத்துல கண்டிப்பா ஜெயிப்பா. அக்கா! என் கண்ணு முன்னாடியே நிக்காத, ஓடி போயிடு. அக்கா அப்படி சொல்லாதக்கா. அந்த மகா கிட்ட அவளை இந்த வீட்டை விட்டே துரத்துறேன்னு சவால் விட்டுட்டு வந்திருக்கேன். நீ என்னடானா என்னையே கலாய்க்கிறியா? அந்த மகாவை தோக்கடிக்கிறதுக்கு ஐடியா ஏதாவது இருந்தா சொல்லு, இல்லனா வாயை முடிக்கிட்டு பேசாம நில்லு. நானே செம்ம காண்ட்ல இருக்கேன். அது தெரியாம என்கிட்ட வந்து தோத்துருவேன் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க. சரி ஆண்டி, நான் கிளம்புறேன். கிளம்புறியா? எங்க? ஆண்டி, இப்ப புலி அங்கிள் சொன்னது உங்களுக்கு வேணா தப்பா தெரியலாம், ஆனா எனக்கு அதுதான் சரின்னு படுது. இதுக்கு மேலயும் நான் இங்க இருக்கிறதுல ஒரு வேலையும் ஆக போறதில்ல. நான் கிளம்புறேன். ஒரு வேலையும் ஆக போறது இல்லையா? ஏய், இனிமே தாண்டி நம்ம வேலையை ஆரம்பிக்க போகுது. ஆரம்பிச்சு என்ன பண்ண போறோம்? அந்த மகா கிட்ட தோத்து அவமானப்படுறதை விட பேசாம ஒதுங்கி போயிடுறது நல்லது. என்ன பேசுற நீ? மகா கிட்ட நாம தோத்துருவோமா? பின்ன என்ன ஆண்டி, நீங்க சொன்னதை வச்சு அந்த மகாவை நான் சாதாரணமா எடை போட்டுட்டேன். ஆனா இங்க வந்து பார்த்தப்புறம் தான் தெரியுது அவ சாதாரணமான ஆள் இல்ல, பலே கில்லாடி. ஆண்டி, அந்த ஆர்கே இந்த சிட்டில எவ்வளவு பெரிய ஆள்னு உங்களுக்கே தெரியும். அப்படிப்பட்ட ஆளையே அவ 4 மணி நேரத்துல தண்ணி கட்டியிருக்கானா அவ எவ்வளவு பெரிய ஆளா இருப்பான்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. ஆர்கே இன்னொருத்தர்கிட்ட மன்னிப்பு கேக்குறதெல்லாம் சாதாரணமான விஷயமே கிடையாது ஆண்டி. அதையே அவ சாதிச்சு காட்டியிருக்கானா நாமெல்லாம் ஏமாத்துறோம். அந்த மகாவே சொன்ன மாதிரி அவ சத்யவான் சாவித்திரி தான். அவ பேசுறது பண்றதெல்லாம் பார்த்தா அவ விக்ரம்காக என்ன வேணாலும் செய்வான்னு தோணுது ஆண்டி. அவகிட்ட சண்டை போட்டு நீங்க தோக்குறதை விட சரண்டர் ஆகுறது எவ்வளவோ மேல். புலி அங்கிள் நல்ல ஐடியா தான் கொடுத்திருக்காரு, நீங்க அதையே பண்ணுங்க. நான் கிளம்புறேன், இல்லனா உங்களோட சேர்த்து என்னையும் ஏதாவது பண்ணிடுவா. ஏய், கடைசி நேரத்துல என்ன கால வரி விடுறியா? உன்னை நம்பி எவ்வளவு பெரிய காரியத்தை ஆரம்பிச்சிருக்கேன் தெரியுமா? அந்த காரியம் தான் தோத்து போயிடுச்சே ஆண்டி, அப்புறம் எதுக்கு ஆரம்பிக்கிறீங்க? ஆரம்பிச்ச இடத்துலயே அப்படியே ஸ்டாப் பண்ணிடுங்க. நாம ஆரம்பிச்சு பாதி தூரத்துக்கு மேல தாண்டியே வந்தாச்சு. இதுக்கு மேல என்னால ஸ்டாப் பண்ண முடியாது. என்னடி பாக்குற? விக்ரம் கிட்ட நீதான் மகான்னு சொல்லி அவன் மனசுல உன்னை குடியேத்தி வச்சிருக்கேன். இந்த நேரத்துல நீ போயிட்டா விக்ரம்க்கு என் மேல இருக்கிற நம்பிக்கை போயிடும். விக்ரம் என் பேச்ச கேக்குற வரைக்கும் தான் நான் மகா கிட்ட சண்டை போட முடியும். என் பேச்ச அவன் தட்ட ஆரம்பிச்சுட்டா அடுத்த நிமிஷமே நான் தோத்துருவேன். இல்லனா மட்டும் நீங்க ஜெயிச்சிருவீங்களா? ஏய், விக்ரம் உங்க பேச்சை கேட்டாலும் கேட்கலனாலும் ஜெயிக்க போறது அந்த மகாதான். விக்ரமையும் மகாவையும் பிரிக்கிறதுக்கு இது வரைக்கும் நீங்க எவ்வளவோ அட்டம் பண்ணிருக்கீங்க, அத்தனையும் உங்களுக்கு தோல்வி தானே. அப்பெல்லாம் கூட மகாக்கு தான் யாரு என்னங்கிறது தெரியாது. ஆனா இப்போ அவளுக்கு தன்னோட ஆதி அந்தம் எல்லாமே தெரியும். கொம்பு இல்லாதப்பவே அடக்க முடியாத காளைய
கொம்பு முளைச்சதுக்கு அப்புறம் அடக்க முடியுமா ஆண்டி? உங்களால முடியாது. நான் கிளம்புறேன். ஏய், என்னடி எனக்கே புத்திமதி சொல்றியா? இது ஏன் இடம். ஏன் அனுமதி இல்லாம உன்னால ஒரு அடி கூட வெளியில எடுத்து வைக்க முடியாது. பேசாம நான் சொல்றத கேளு. ஆண்டி, காமெடி பண்ணாம போங்க. எனக்கு டைம் ஆயிடுச்சு. நான் கிளம்புறேன். ஏய், நில்லுன்னு சொல்றேன்ல. அக்கா ஏய், ஆண்டி, அக்கா வேணாக்கா. அத்தை, நீங்க சொன்ன மாதிரி அண்ணி சாவித்திரி தான். விக்ரமுக்காக உயிரை கூட கொடுப்பாங்க. ஆனா விதி விக்ரமுக்கு மகாணி தான் தன்னோட மனைவின்னு தெரியாம வச்சிருக்க பாத்தீங்களா? மாப்ள, எல்லா பிரச்சனையும் ஒரே நாள்ல சரியாயிடும்னு நம்ம எதிர்பார்க்க கூடாதுல்ல. நேத்து வரைக்கும் பெத்த அம்மாவான என்னையே அவளுக்கு அடையாளம் தெரியல. ஆனா இப்பதான் எல்லாமே ஞாபகம் வந்துருச்சுல்ல. கடவுள் அவர் போட்ட முடிச்சுகள் எல்லாத்தையும் ஒன்னொன்னு அவுத்துட்டே வராரு. இப்ப கடைசியா மிஞ்சி இருக்கிறது இது ஒண்ணுதான். இதையும் கூடிய சீக்கிரமே அவுத்துருவாரு. அத்தை, அதுதான் இப்ப பிரச்சனையே. கடவுள் எப்போ முடிச்சு அவுப்பாருன்னு யாருக்கு தெரியும்? அதுக்குள்ள அம்மா அவங்க சபதம் போட்ட மாதிரி விக்ரமுக்கும் அந்த கிருபாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்கன்னா அப்போ அண்ணியோட எதிர்காலம் என்ன ஆகுறது? விக்ரமுக்கு அண்ணிதான் மகாங்கிற உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா ஒரே நாள்ல பிரச்சனை தீந்துருமே. ஆனா அது நம்ம கையில இல்ல. இப்ப விக்ரம் கிட்ட போய் இவங்கதான் மகா, இவங்கதான் உன் மனைவின்னு சொன்னா விக்ரமோட உயிருக்கு ஆபத்தாயிரும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியுமே. அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம மாட்டிட்டு இருக்கும்போது அம்மா கிட்ட போட்ட சபதத்துல எப்படி அண்ணி ஜெயிக்க முடியும்? அது வந்து அம்மா 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 நான் எப்படி ஜெயிக்க போறேன்ல எனக்கு தெரியாது. ஆனா கண்டிப்பா நான் ஜெயிப்பேன் விஜய். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆண்டி என்ன பண்றீங்க? ஆண்டி, ஆண்டி வானா ஆண்டி. என்னடி நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ கிளம்புறேன்னு போயிட்டே இருக்க. ஆண்டி வேண்டாம் ஆண்டி. உட்காருடி. ஏய், ஆண்டி உட்காருடி. அப்படி சொறி விடுவேன். ஜாக்கிரதை. என்ன எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்டயே வந்து அந்த மகா என்ன ஜெயிச்சிருவான்னு சொல்லிக்கிட்டே இருப்ப. அந்த மகா வயசு பொண்ணு, நான் வயசானவ. அதனால நான் அவகிட்ட தோத்துருவேன்னு நினைச்சு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கீங்களா? ஏய், இப்ப சொல்றேன் கேட்டுக்க நல்லா. மாடு இளைச்சாலும் கொம்பு இளைக்காது. டேய் புலி, நீ என்னடானா மகா கிட்ட மோதுனா நடுத்தெருவுல பிச்சைதான் எடுப்பேங்கிற. ஏண்டி நீ என்னடானா வேலைக்கு ஆகாதுங்கிற. ஏய், அப்பனா என்னால மகாவை ஜெயிக்க முடியாதா? சொல்லுங்க. என்னால ஜெயிக்க முடியாதுன்னு நினைச்சீங்களா? ஆமா, நீ பொய்யா சொன்னாலும் உண்மையா சொன்னாலும் நான் தான் ஜெயிப்பேன். ஏன்னா நான் பொட்டு வச்சு புடவை கட்டின சாதாரண பொம்பளை இல்ல. நான் ஒரு ராட்சசி. நான் ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டேன்னா அதுல இருந்து பின்வாங்கவும் மாட்டேன், ஜெயிக்காம விடவும் மாட்டேன். என்னடி பாக்குற? நீ பாதிலே விட்டுட்டு போறேன்னு சொன்னா உன்னை அப்படியே விட்டுருவேன்னு நினைச்சியா? இந்த சொத்துக்காக தூக்கி வளர்த்த புள்ளையே அழிக்க நினைக்கிறவனா? உன்னெல்லாம் சும்மா விட மாட்டேன்னு நீயே யோசிச்சு பார்த்திருக்க வேண்டாம்? இத பாரு, நான் அந்த ஆர்கே கூட சேர்ந்து போட்ட பிளான் வேணா ஃபெயிலியர் ஆயிருக்கலாம். ஆனா நான் அடுத்து போடுற பிளான் கொஞ்சம் கூட மிஸ் ஆகாது. காட்டுக்குள்ள இருந்து சிங்கமோ சிறுத்தையோ வந்துட்டா அத பிடிக்கிறதுக்கு ஒரு கூண்டு வைப்பாங்க. கூண்டுனா கூண்டு மட்டும் இல்ல,
அதுக்குள்ள ஒரு ஆட்டுக்குட்டியும் வைப்பாங்க. அந்த மாதிரி என்னோட அடுத்த பிளானுக்கு அந்த ஆட்டுக்குட்டியா ஒன்னதான் வச்சு யூஸ் பண்ண போறேன். அங்க அத்தை கிட்ட சொன்னதுதான் நான் உங்ககிட்டயும் சொல்றேன். நான் விக்ரம் மேல வச்சிருக்கிற அன்பும் காதலும் இந்த பிரபஞ்ச சக்திக்கு நல்லாவே தெரியும். யார் எங்களை பிரிக்க நினைச்சாலும் இந்த பிரபஞ்சம் எங்களை கண்டிப்பா சேர்த்து வைக்கும். நீங்க நினைக்கலாம் இவ என்ன முட்டாளா அப்படின்னு. ஆனா எனக்கு இந்த பிரபஞ்ச சக்தி மேல ரொம்ப பெரிய நம்பிக்கை இருக்கு விஜய். அது எங்களை கைவிட்டதும் இல்ல, கைவிட போறதும் இல்ல. ஏன்னா நானும் விக்ரமும் இதுக்கு முன்னாடி எவ்வளவோ பிரச்சனைகளையும் கடுமையான சூழ்நிலைகளையும் சந்திச்சுட்டு தான் இங்க வந்திருக்கோம். அப்பெல்லாம் நாங்க 2 பேரும் நிரந்தரமா பிரியறதுக்கான சந்தர்ப்பம் அமைஞ்ச போதும் எங்களை ஒண்ணு சேர்த்து வச்சது இந்த பிரபஞ்ச சக்தி தான். இப்போ இந்த நொடி நான் இங்க நிக்கிறதுக்கு காரணமும் அதே சக்தி தான். அதனால்தான் சொல்றேன், பிரபஞ்ச சக்தியை மீறி வேற எந்த சக்தியாலையும் என்கிட்ட இருந்து விக்ரம பிரிக்கவும் முடியாது. விக்ரமும் என்னை விட்டு பிரிய மாட்டாருமா. அதனால விக்ரமோட சொத்து பூரா என் பேருக்கு மாறுற வரைக்கும் என்னை விட்டு நீ எங்கேயும் போக கூடாது. என் கூட தான் இருக்கணும். நான் சொல்றதான் நீ செய்யணும். புரியுதா? இப்ப நீ என்ன செய்யணுங்கிறத நான் சொல்றேன். என்னடி, நான் சொன்னது புரிஞ்சுதா? மகா, நீ மாப்பிள்ள மேல வச்சிருக்க நம்பிக்கை எனக்கு நல்லா புரியுதுமா. ஆனா இப்ப அவர் சொந்த புத்தியில நடக்கிற நிலைமையில இல்ல. அவங்க அம்மா பேச்ச கேட்டு அந்த கிருபாதான் மகான்னு நம்பிக்கிட்டு இருக்காரு. அதான் இப்ப பிரச்சனையே. மா இல்லம்மா, நீங்க நினைக்கிறதுதான் தப்புமா. விக்ரம் இன்னும் முழுசா அந்த பொண்ணு மகாவை நம்பவே இல்லம்மா. அத்தை சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் விக்ரம் அவகிட்ட பேசிட்டு இருக்காரு. அதான் எங்களுக்கும் தெரியுமே. இன்னைக்கு நந்தினி சொன்னதுக்காக அவ தான் மகான்னு நினைச்சு பேசிட்டு இருக்கவரு நாளைக்கு அவ கழுத்துல தாலி கட்டுன்னு சொன்னா கட்ட மாட்டாருன்னு என்ன நிச்சயம்? ஆமா, நீ அத்தை சொல்றதும் கரெக்ட் தானே. அம்மா வேற உங்களுக்கு போட்டியா விக்ரமுக்கும் அந்த கிருபாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா சேலஞ்ச் பண்ணிருக்காங்க. அதனால அவங்க எந்த நேரத்துல என்ன பண்ணுவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. எதுக்கும் நாம கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். விஜய், எனக்கு விக்ரம் மேல முழு நம்பிக்கை இருக்கு. கல்யாண விஷயத்துல அவரு அவங்க அம்மா பேச்ச டக்குன்னுலாம் கேட்க மாட்டாரு. அவரு கண்டிப்பா யோசிச்சுதான் விஜய் பண்ணுவாரு. இல்ல மகா, நீ நினைக்கிறது தப்பு. உன் அத்தை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். ஏதாவது சூழ்ச்சி பண்ணி அவ கழுத்துல மாப்பிள்ளை தாலி கட்ட வச்சிட்டாங்கன்னா உன் வாழ்க்கையே போயிடும்டி. அதுதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அம்மா, அப்படியெல்லாம் எதுவும் நடக்காதுமா. விக்ரமோட மனசுல இப்பவும் நான் தான் இருக்கேன். நீ இல்லடி, மகான்ற உன் பேர் மட்டும்தான் இருக்கு. அதனாலதான் உன் அத்தை யாரையும் ஒருத்திய கூட்டிட்டு வந்து ஆட்டம் காமிச்சிட்டு இருக்காங்க. அம்மா, நான் இப்பவும் சொல்றேன், விக்ரம் மனசுல நான் மட்டும்தாம்மா இருக்கேன். அம்மா, நீங்க நம்பலல, இன்னும் கொஞ்ச நேரத்துல பாருங்க விக்ரமே எனக்கு கால் பண்ணுவாரு. என்ன நீ இது? ஏதோ இந்த ஆட்டோல கண்ணாடி திருப்பினா ஆட்டோ ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கு நீங்க சொல்றது. இல்ல விஜய், விக்ரம் மனசுல நான் தான் இருக்கேன்னு ப்ரூவ் பண்றதுக்கு எனக்கு வேற வழி தெரியல. நீங்க வேணா பாருங்களேன், நான் ஒரு 10 கவுண்ட் பண்றேன், அதுக்குள்ள எனக்கு விக்ரம் கால் பண்ணுவாரு. என்ன மகா இது விளையாட்டு? ஒருவேளை நீ சொன்ன மாதிரி நடக்கலனா தேவையில்லாத சங்கடம் தானே வரும். ஆமா மேடம், அம்மா சொல்றபடி கேளுங்க. எதுக்கு மேடம் தேவையில்லாம இந்த மாதிரி விளையாட்டலாம்? நீங்க நினைக்கிற மாதிரி இது நான் கண்மூடித்தனமா சொல்லல. என் லைஃப்ல நடந்ததை வச்சு நான் ஒரு நம்பிக்கையோட சொல்றேன். நான் ஒரு 10 எண்றதுக்குள்ள அவர் எனக்கு கண்டிப்பா கால் பண்ணுவாரு. அப்படி அவர் பண்ணலன்னா விக்ரம் மனசுல நான் இல்ல, என் பேர் தான் இருக்குன்னு நீங்க சொல்றத நான் ஒத்துக்கிறேம்மா. என்னமோ
இதெல்லாம் தேவையில்லாத விஷயம்னு எனக்கு தோணுது. மா, என் காதல் நிச்சயம் அவரை கால் பண்ண வச்சிரும்மா. அதை நீயே பாப்ப. மேடம் நம்ம இருக்கிற பிரச்சனையில எதுக்கு மேடம் இந்த மாதிரி வேலையெல்லாம் வேண்டாம் மேடம். விக்கி, அவங்க ஏதோ ஒரு நம்பிக்கையில பண்றாங்க, பண்ணட்டும் விடுங்க. நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. 1 2 என்ன காதல் முகம் தெரியுது? ரிஃப்ளெக்ஷனா? 4 என்ன மறுபடியும் காவேரி முகம் தெரியுது? ஒருவேளை மனசுல உள்ளதுதான் ஸ்கிரீன்ல பிரதிபலிக்குதா? எதுக்கு இப்போ காவேரி முகம் வந்து வந்து போகுதுன்னு தெரியலையே. 9 பண்ணிட்டாரு. அண்ணி, உங்க நம்பிக்கை வீண் போகல. நீங்க சொன்ன மாதிரி விக்ரம் உங்களுக்கு கால் பண்ணிட்டான். அட்டன் பண்ணி பேசுங்க. ஒரு நிமிஷம், நீங்க கொஞ்சம் போங்க, தனியா போங்க. ஹலோ. காவேரி,